2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அப்போது அறிவித்தார்கள். அப்போது நான் எலெக்ஷன் பெட்டிஷனாக உயர்நீதிமன்றத்திலே தபால் வாக்குகள் 203 வாக்குகளை எண்ணாமல் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். ஆகவே அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு இறுதியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் கடந்த மாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் நான் தபால் வாக்குகளை எண்ணாமல் இருந்த வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்கனவே அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு 1ஆம் தேதி உத்தரவிட்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2019 அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 105 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்பத்துறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்து நம்முடைய தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து ஆவணங்களிலும் அவருடைய பெயரை நீக்கிவிட்டு 2016 முதல் 21 வரை உள்ள காலகட்டத்தில் அவர் பெயர் இருக்கின்ற இடங்களெல்லாம் அதை நீக்கிவிட்டு என்னுடைய பெயரை அப்பாவு பெயரை பொறிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீதி வென்றது. நான் அதை உத்தரவு முழுமையா படிச்சு பார்க்கல, முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலதாமதம் பண்ணாலும் நீதி கிடைத்தது நன்றி, மகிழ்ச்சி. பயன் என்ன? அதாவது உண்மைக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தது செல்லாது என்று இன்று நீதிமன்ற தீர்ப்பு. எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் பயந்து, உங்களுக்கே தெரியும் இந்த கோர்ட்டில் எவ்வளவு தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, எத்தனை படி ஏறி இறங்கியிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, இதுபோல் உச்ச நீதிமன்றத்திலையும் எவ்வளவு முறை நம்ம சென்று வந்தோங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வலிகளையும் இன்று நம்ம நீதியரசருடைய தீர்ப்பு அந்த வலிக்கு நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. நன்றி. இது நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பாதத்திலே இந்த வெற்றியை காணிக்கையாக்கிறேன். நன்றி. வந்துட்டுல நீதி வந்துட்டுல நீதி வென்றது. நிச்சயமா அந்த தீர்ப்புலையுமே, உயர்நீதிமன்ற தீர்ப்புலையுமே நீதியரசர் குறிப்பிட்டிருக்காங்க, இவ்வளவு நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததும் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் 6 மாதங்கள் தான், 6 மாதங்களுக்குள்ளார மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ல தேர்தல் வழக்குகளை நடத்தணுங்கிறது சட்டம். அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல இவ்வளவு காலம் இதை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கெசட்டட் ஆபீசர் தான், அவருடைய கையெழுத்து செல்லும்னு தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் கூட இவ்வளவு நாட்கள் இதை இழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. தேர்தலில் இன்னும் குறிப்பாக இந்த அப்பாவு ஐயா அவர்கள் அந்த காலகட்டங்களில், இப்ப நீங்க தாமதமாக கிடைக்கப்பட்ட நீதின்ற அந்த வார்த்தை வச்சாலும் கூட அந்த காலகட்டங்களில் அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சென்றிருக்க வேண்டும். மக்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுதான் டெமோக்ரசி. ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் கை கொண்டு அவரை அடுக்கி ஒடுக்கி வெளியேற்றுகிற போது அந்த நீதியை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் போராடி பெற்றிருக்கிறோம். அந்த நீதி உள்ளபடியே வாக்களித்த மக்களின் வெற்றி, ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. நம்முடைய நீதித்துறையும் அதனுடைய டே டு டே அஃபேர்ஸும் தான், நீதித்துறையினுடைய அமைப்பு தான்.